இந்த மாதிரி தாராள ஜொமோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயராக வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிருந்தோம். இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. செந்தில் அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செல்லை பறிச்சுட்டு அது அவர் மொபைலை அடிச்சுட்டு துண்டை போட்டு முகத்தை மூடி அவரை அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து புகார் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போய்க்கிட்டு இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த வித சப்போர்ட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 2 டிஎல் இருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் கண்காணிக்கிறதுல ஒரு இதாக இருந்தாங்க. இப்போ வந்திருக்க டிஎல் ஷேக் காதர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை எந்த விதத்துலையும் வந்து சப்போர்ட் கிடையாது. எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் எந்த ஒரு புகார் கொடுத்தாலும் நிர்வாக ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. எந்த ஒரு புகாரையும் வந்து மேலிடத்துக்கு வந்து போக விடாமல் பண்ணுறாரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோ இதெல்லாம் ஓட்டுறது வந்து ரொம்ப பயமாக இருக்குது. எங்களுக்கு உயிருக்கு வந்து பாதுகாப்பு தேவை. துறை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும். அவரை வந்து மாற்றி கொடுத்தா ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி நாங்கள் எங்கள் கோரிக்கையை வைத்துக்கிறோம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட செந்திலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்பு தான் ஜொமோட்டோ மூலியமாக வந்து நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கொள்கிறேன். கழுத்தில் துண்டை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க. யார் என்னங்கிறது தெரியல, யாரும் தெரியலண்ணே. நாங்கள் கேமரா வந்து செக் பண்ணு விடக்கூடாது. அவனுக்கு அவ்வளோ செல்ஃபோன் இல்ஃபோன் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருக்காங்க. இருந்த காசு எல்லாம் பிடிக்கிட்டு வண்டி உடச்சி ஒன்றும் தான் பண்ணியிருக்காங்க.